கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரோமர் 1:21 அதுல என்ன போட்டிருக்கனா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அதாவது இந்த இடத்துல சிந்தனை, இருதயம் ரெண்டு விஷயத்த குறித்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இருதயத்தை குறித்து உங்களோடு கூட விளக்க போறேன். தேவன் தாமே இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தரும்படியா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தாப்பனே எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும். பரிசுத்த ஆவியாய் தெய்வமே, நீர் ஆண்டவரே கேட்கிறவர்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயம் பிரகாசம் அடையட்டும் சுவாமி. எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அதாவது கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அவர்தான் தேவன் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோஸ்தரியாமலும் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதாமா, இருள் அடைந்து. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியில் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, இருள் அடைந்து. ஏன் நம்ம அவரை சோஸ்தரிக்க மாட்டேங்கிறோம், அவரை மகிமைப்படுத்தாமல இருக்கோம். அத நிமித்தம் சோ கிறிஸ்தவர்கள் எல்லா விஷயத்தையும் எப்பொழுதும் அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்துல நாமளும் இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம், அவரை சோஸ்தரிக்கும் பொழுது நீங்கள் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயம் பிரகாசம் அடையும். உணர்வுள்ள இருதயம். அதாவது காலில் முள்ளு குத்துனா உடனே ஒரு உணர்வு வருது, கண்ணுல யாராவது குத்த வராங்கன்னா அந்த உணர்வு தெரியுது, அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள். சோ இந்த உணர்வுள்ள இருதயம், நன்மை தீமை அறியத்தக்க அந்த இருதயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சரீரத்திலே காணப்படும் பொழுது நீங்கள் அவரை துதிப்பீர்கள். உணர்வற்ற இருதயம் அல்ல, உணர்வுள்ள இருதயம். அதான் அந்த விதையை குறித்து ஆண்டவர் விளக்குறாரு. மார்க்கு 4:3-20 அந்த வசனத்துல படிச்சீங்கன்னா, சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கட்பாறை, மண்ணில்லாத கட்பாறை நிலத்திலே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நாம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் எப்படிப்பட்ட நிலமாய் காணப்படுகிறோம்? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் காணப்படுகிறோமா, கட்பாறை நிலத்தில் விழுந்த விதையை போல்? விதை என்பது வசனம், அது ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த வசனம் உங்களுடைய இருதயத்துல காணப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டதாய், உங்களுடைய உணர்வுள்ள சதையுள்ள இருதயத்திலே அந்த தேவனுடைய வசனம் ஆட்கொண்டு இருக்க வேண்டும். அந்த வசனமாக்கிய விதை, அந்த உயிருள்ள வித்து உங்களுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். அந்த இருதயங்களில் விதைக்கப்பட்ட அந்த வசனம் வளர வேண்டும். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நல்ல நிலம். நல்ல நிலம் 30, 60, 100 பலன் கொடுத்தது. உங்களுடைய வாழ்க்கையில அந்த வசனம் வளர, கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். முள்ள இடங்களில் விதைக்கும் பொழுது சத்ரு அதை என்ன பண்றான், பிடுங்கி போறான். உலகத்தின் கவலை, மாம்சத்திருச்சி எல்லாமே போட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அந்த இருதயம் ஆகிய பலகையிலே தேவ வசனம் எழுதப்பட்டிருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாய், உயிர் உள்ளதாய் காணப்படும். தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். இல்லாட்டி அந்த வசனத்தை யார் எடுத்து போடுகிறார், பிசாசானவன் அந்த இருதயத்தை எடுத்து விடுறான். சோ அந்த எடுத்து விடும் பொழுது உங்களுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கா இருள் அடைந்துரும். அதான் எபிரேயர் 10:22 சொல்லுது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், அந்த முத்திரை, அந்த இயேசுவாகிய ரத்தத்தை நாம் இருதயத்திலே பெற்று அதை காத்து கொள்ளும் பொழுது அந்த வசனத்தை சத்துரு என்ன பண்ண முடியாது, பிடுங்க முடியாது. எபிரேயர் 10:16 போட்டிருக்கு, தேவ வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், இருதயமாகிய பலகையில், அந்த பழைய டெஸ்ட் கமெண்ட்மெண்ட்ல ஆண்டவர் அந்த பலகையில் எழுதி கொடுத்தாரு. அந்த பலகை தான் நம்மளுடைய இறுதி. அந்த பலகை புதிய ஏற்பாட்டுல அந்த வசனத்தை, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இருதயத்துல எழுதணும். ரோமர் 7:6 போட்டிருக்கு, நம்ம உதடுகளினால நம்ம ஆண்டவரை சோஸ்தரிக்கிறோம், உதடுகளினால நல்லா பாட்டு போடுறோம், உதடுகளினால எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். ஆனா நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த இருதயம் உணர்வுள்ளதாய் இருக்கும் பொழுது, இருதயத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை சோஸ்தரிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார்.
அதான் ரோமர்ல போட்டிருக்கு, உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரும் இருதயத்தை பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் அவரை துதிக்கணும், நம்மளுடைய இருதயம் அவரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், உணர்வு உள்ளதாய் காணப்படணும். அந்த வசனம் நம்முடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கணும், கிரியை நடப்பிக்கணும். சோ அந்த இருதயத்திலிருந்து நம்ம ஆண்டவரை சோஸ்தரிப்போம். அந்த இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உடைய வசனம் ஆண்டவரே எங்களுடைய கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய் தீபமாய் காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உடைய வசனத்தை நாங்கள் இருதயத்தில் பெற்றவர்களாய், எங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாய், ஒளி உள்ளதாய், உமோடு கூட ஐக்கியப்பட்டதாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுடைய முழு இருதயத்தோடு தொழுது கொள்ள, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே ரத்தத்தினாலே சுத்திகரியும், உடைய ரத்தத்தினாலே புடமிடும். ஆண்டவரே தெளிக்கப்பட்ட ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே கழுவுவதாக, உடைய வசனம் கிரியை நடப்பிப்பதாக சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே இடத்துல அன்பு கூற போய் தொழுது கொள்ள உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டும். கேட்கிறவர்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.